ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும் ஒரு விஷயம் உங்களை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குன்னு. சம்மர் லீவ் விட்டாச்சு, பசங்களுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் ரிப்பீட்டடாக செய்யக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கு தான் நான் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். ஐ நோ இது ஒன்றும் ரொம்ப புதுசான ரெசிபிலாம் கிடையாது. பட் எப்போ என்னோடய அம்மா இதை செய்கிறாங்களோ அப்போலாம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன். கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் வெரி டேஸ்டியஸ்ட் வடைன்னு கூட சொல்லலாங்க. இதுதான் வாழைப்பூ வடை. குயிக்காக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். வாழைப்பூ வெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி 1 கப் அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுருங்க. ஸோ இந்த 1 கப் கடலைப்பருப்பு ஒரு 30 மினிட்ஸ், ஒரு மேக்ஸிமம் 1 ஹவர் நல்லா டைம் இருந்தால் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு அளவுக்கு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்க போகிறோம். அண்ட் 4 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சோம்பு, 5-6 பல்லு பூண்டு தோலோடு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு வாழைப்பூ நம்ம கட் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப குயிக், ரொம்ப ஈஸி. வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயத்தை பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக ரிங்காக கட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி அரைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் வடை சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் சோம்பு இடித்து போட்டுக்கலாம், ரொம்ப பவுடர்டாக போட வேண்டாம். பூண்டு தோலோடு இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். தோலோடு இதுக்கு போடும்பொழுது ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடையை மெலிசாக தட்டி ஒன்றா உள்ளே போடலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வடையை முன்னாடி பின்னாடி திருப்பி எடுங்க. டடா, நம்மளோட சூடான கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடிங்க. இது கூட ஒரு சட்னி ஒரு சாஸ் ஒரு மைனஸ், கிட்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ இல்லை பெரியவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஸ்நாக்க்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.